ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி கொழக்கட்டை தான் செய்ய போகிறோம். கார்த்திகை மாதம் 2வது நாள் நம்ம கொழக்கட்டைலாம் செஞ்சு சாமிக்கு படைப்போம். இப்போ 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கனால இது பச்சை அரிசி தான். இப்போ தண்ணி ஊற்றி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தான் எடுத்துன்னு வந்துடுறேன். இருங்க, கிளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு காட்டன் துணியில் போட்டு. இல்லை நல்லா ஊறிச்சு. இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டினா ஒரு தட்டு போட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இது ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். காட்டன் துணியில் போட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். இது நல்லா காயட்டும். ரொம்ப காய வேணாம். நம்ம காய்ச்சல் கொஞ்சம் ஈரம் போனோன்னே எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ சரியாக வந்துச்சு பதம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எப்படி உதிரி உதிரியாக வருது பார்த்திங்களா? இதுமாரி உதிரி உதிரியாக இருக்கணும் அரிசி. தண்ணி கையில் ஒட்டக்கூடாது. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன். நல்லா பவுட்ரு போல் அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா சாப்பிட்டால கொஞ்சம் குறைப்பாக நம்ம ஜலிச்சிக்கலாம். தட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக வச்சு ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டாவே போதும். அது ரொம்ப குறைன்னு இருக்காது, திட்டமாக இருக்கும். மாவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். நம்ம ஸ்வீட்டு எல்லா ஸ்வீட்டுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவி வச்சுருந்தேன். நான் மிக்சியில் தான் அரைச்சிக்கணும் அந்த தேங்காய். இப்போ சர்க்கரை, இதுக்கு ஸ்வீட்டு நம்ம வேறு எதுவும் போடலை, சர்க்கரை தான். இப்போ ஸ்வீட் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்வீட்டு கம்மியாக பிடிக்குன்னா நான் போட்ட அளவே போதும். இந்த 1/2 கிலோ அரிசிக்கு இந்த சர்க்கரை போதும். அவ்வளோதான். நம்ம 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அது நல்லா அழுத்தி ஊற வச்சுட்டோம்னா ஊறிடும். நம்ம அரை வரலாம் ஊற வைக்க வேணாம். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து தேங்காயில் நல்லா ஈர்த்துக்கும். கொழக்கட்டை இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். உங்களுக்கு ரவுண்டாக வேணுனாலும் பிடிச்சிக்கோங்க. அதுதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து இட்லி குண்டாலில் கொதிச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுடுவோம். எனக்கு மேல் கட்டுறாவே வச்சுக்கிறேன் நான். ஏன்னா அப்போ மேல் கட்டுறா வச்சா நம்ம கரெக்டாக இருக்கும் எடுக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய ஃபுல்லாகவும் வைக்க முடியாது. நான் இந்த இலையை வச்சுறேன். உங்களுக்கு பூசை இலை கச்சிதானா அந்த பூசை இலையில் மடித்து வைங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு பூசை இலை கிடைக்கல, அதுக்காக தான். வாழை இலையும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது மடித்தும் வச்சுக்கலாம். வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நான் 2 வாட்டியாக வச்சு எடுத்துருக்கேன். இதோட மூடிடலாம். ஒரு 1/2 hour 20 நிமிஷம் வெந்தால் போதும். இது நம்ம உடனேலாம் வெந்துடும்னு எடுக்க வேணாம். இது பொறுமையாக வேகட்டும். அதுக்கப்புறம் இது சூடாக எடுத்தால் கொஞ்சம் கையில் வந்து ஒட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு தான் இது எடுக்கணும். வேகலைன்னு திருப்பி 2வது வச்சேன். இப்போ நம்ம சின்னதாக கரண்டி விட்டு பார்க்கலாம். இது நல்லா இருக்குங்க. இது கார்த்திகை தீபத்துக்கு இந்த கொழக்கட்டை ரொம்ப விசேஷம்தான். விநாயகருக்கு கார்த்திகை தீபத்துக்குலாம் இந்த கொழக்கட்டை அவ்வளோ நல்லா செய்வாங்க. அதை வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுடுவோம். இப்போ ஒன்று எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்லாமா? அவ்வளோதான் எங்கள் கொழக்கட்டை. நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை தீபத்துக்கு செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் கொழக்கட்டை. இருங்க ஒன்று புட்டு காட்டுறேன். எப்படி சாப்பிட்டா இருக்குது பாருங்கள். புட்டா கூட நிதானமாக வருது பார்த்தீங்கன்னா. உதிரி உதிராக வேறு இருக்கும். அப்படியே கையிலே கொட்டுது பாருங்கள். புட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயும் அந்த சர்க்கரையும் அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நீங்களும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.